தனுஷோட மேனேஜர்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் விமர்சனம் வரும்போது நான் சரி கேட்டேன்னா அப்படியே நீங்கள் அதை பல்ட்டி அடிக்கிறது தானே இது. ஒரு பிரபலமான ஒருத்தர் மீது வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, எவ்வளோ கவனமாக சொல்லணும்ல. யார் மூலமாக? மேனேஜர் மூலமாக கூப்பிட்டாங்கண்ணா. ஏன்னா இருக்கிறதே அவன் தான் வந்து இரிச்சவாயன். எங்கே விவாகரத்து நடந்தாலும் அவன் தலையில் போட்டுடலாம் சினிமாவில். ஆமாம், தனுஷால தான் வந்து அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அங்கே குடும்ப பிரச்சனை வேறு ஏதாவது இருக்கும், ஆனால் இங்கேயும் வந்து தலையை போட்டு உருட்டுவாங்க. இது தனுஷால தான் வந்து இதுவே ஒரு வகையில் தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய விளம்பரமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை அப்படி தான் வந்து விஜய் சேதுபதி வந்து என்னை வந்து தப்பாக நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மார்க்கெட்டே இல்லை, ரிட்டையர் ஆயாச்சு, வீட்டில் படுத்தாச்சு. ஆனால் இப்போ உருட்டலாம் என்னென்ன, அவர் வந்து ஷூட்டிங்கு சரியாக வர மாட்டார், அவர் இந்த நடிகையோட அவருக்கு தொடர்பு இருந்தது, இந்த நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிசுகிசுக்கப்பட்டார். இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே, இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பல நடிகைகளை ஏமாத்தின நடிகர்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டவங்க இதெல்லாம் இருக்காங்க. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து நடிகைகள் வந்து சேர்ந்து வந்து ஒருத்தரை ஏமாத்தினாங்கன்னா அது சிம்பு தான். விஜய் சேதுபதி பண்ண மிகப்பெரிய வாழ்க்கையில் இப்போ 2 தப்பு. ஒன்று பிக் பாஸுக்கு ஒத்துக்கிட்டது ஒன்று. அதில் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர்மேலன் திவாகர் வரான்னு சொன்ன போது கேட்டால் விட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். எவ்வளோ நல்ல சீரியஸாக எவ்வளோ நல்ல விஷயம் பேசும்போது இப்போ வந்து இந்த திருஷ்டி படம் மாதிரி கொண்டு சொல்லுவாங்களா, இல்லை இந்த சிவபூஜையில் கரடி போன மாதிரி கொண்டு வந்து இப்போ வாட்டர்மேலன் திவாகர். விஜய் சேதுபதி கரியர் முடிஞ்சிச்சு. நீங்கள் போட்ட தமிழ்லேயே வைங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நேத்திக்கு கீர்த்தி சுரேஷ் அவங்க ஒரு இன்டர்வியூ கேஸ்லாம் இல்லாம இருக்கானே, இன்னும் கொஞ்சம் கேஸ்ல இழுத்து விடலான்னு பாக்குறீங்கல்ல. சரி, தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்டா இதை எடுத்துக்கலாமே. சரி சரி. அதாவது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. ஆரம்பமே ஜெகஜோதி ஆரம்பிக்கிறீங்களாமா? அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு அதை பற்றி பெருசாக கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நெட்டிசன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து நல்லா தானே இருந்தாங்க, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்தாங்க ட்ரெஸ்ஸிங்லாம், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கவர்ச்சியாக மாறிட்டாங்களே அப்படின்றதெல்லாம் கேள்வியெல்லாம் வச்சுட்டு வராங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அந்த பார்வையில் பார்க்கறது நம்ம கோளாறிங்க. நம்ம அந்த பெண்ணை எதுவும் தப்பாக சொல்ல வேணாம். அவங்க அம்மா நம்ம வந்து பார்த்தோம். அம்மா பார்த்தோன்னா எப்படி சினிமாவில் பார்த்தோம். மேனகா வந்து எப்படி வந்து ஒரு நடிகை எப்படி இருந்தாங்க, அவங்க காலகட்டத்தில் வந்து இழுத்து போத்திட்டு இருக்கிற மாதிரியான வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் கூட கவர்ச்சி நடிகைகள் இருந்திருக்கிறாங்க. பட்டு மேனகா வந்து நிறைய படங்கள் நடிக்கலை, ஆனால் சில படங்கள் நடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து கண்ணியமான கௌரவமான ஒரு ரோல் நடித்தாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது இங்கே நயன்தாரா, த்ரீஷா இவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து மல்லு கட்டும் போது கூட சேர்ந்து மல்லு கட்டினோன்னா இதெல்லாம் ஒன்றுமே கவர்ச்சி இல்லையே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இழுத்து பார்த்தீங்கன்னா நடித்தாங்க. கீர்த்தி சுரேஷ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விக்ரமோட ஒரு படத்தில் நடிக்கும்போது எப்படி நடித்தாங்கன்னா தெரியும். அது வேணால் காட்சியாக வேணால் போடுங்க. எல்லா படத்தையும் அவங்க நடிச்சிருக்காங்க. பார்க்குறவங்க பார்வை தான் வந்து ஒரு கல்யாணமான பெண்ணா நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ கல்யாணமான பெண்ணா எப்படி வந்து இழுத்து போத்தினுப்போம். நயன்தாரா காட்டினா அதே வந்து உடம்பு தான் இவங்களும் காட்டுறாங்க. நயன்தாரா கல்யாணம் ஆகலையா? நயன்தாரா தான் கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் கல்யாணமான நடிகைகள் நம்ம பார்வை தான் அங்கே வந்து முக்கியமாக இருக்குது. ரெண்டாவது இவ்வளோ பேச மாட்டாங்க, இப்போ வந்து இவங்க பேசுகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு என்ன சொன்ன அவங்க மேலே வரக்கூடிய அந்த வதந்திகள், அந்த கிசுகிசுக்கள்லாம் வந்து அவங்க வந்து அதை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறாங்கன்னு தான் பொருள். இன்னும் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுதுல, பேசும் பொருளாக ஆகுதுல்ல. இப்போ நேற்று வரைக்கும் ஒரு நடிகை யாருன்னே தெரியல, அது தனுஷ் என்னை வந்து மேனேஜர் மூலமாக கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அவங்களுமே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க போல, இந்த மாதிரி வந்து தனுஷோடைய அசிஸ்டண்டான்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அப்ரோச் பண்ணாங்க. சொல்லும் போதே ஒழுங்காக சொல்லணும்ல. கண்டிப்பாக தனுஷோட மேனேஜர்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் விமர்சனம் வரும்போது நான் சரி கேட்டால் அப்படியே நீங்கள் அதை பல்ட்டி அடிக்கிறது தானே இது. ஒரு பிரபலமான ஒருத்தர் மீது வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, எவ்வளோ கவனமாக சொல்லணும்ல. கண்டிப்பாக. அப்புறம் அது சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் இந்த ரிவர்ஸ் ஆகுன்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து குறுக்கோடியில் வந்து தன்னை வந்து லைம் லைட்டுக்கு கொண்டு வர்றது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்படி வந்து ஒரு பிரபலமானவர் மீது வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு அந்த குற்றச்சாட்டு வெளிச்சம் கிடைக்கும். இப்போ நேற்று வரைக்கும் யாரும் தெரியாது, இந்த மானியானா யாருன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. தனியாவே நமக்கு தெரியாது. தனியாவே நம்ம மறந்துட்டோம். அது மிளகாத்தூளோட கலந்துருச்சு. தனியான ஒரு பொருள் தனியாக ஏதாவது யூஸ் பண்ணுறோமா? இல்லை இல்லை. அது மிளகாத்தூளோட முன்னாடி தனியாகவும் மிளகாவும் வாங்கி வந்து
அரைச்சி மிளகா பொடி பண்ணுவோம். இப்போதான் ரெடிமேட் மிளகா பொடி இருக்கிற தனியாவை நம்ம பார்க்கவே இல்லை. சோ அப்போ அந்த அதாவது அவ்வளவா ஃபேமஸ் ஆகாத நடிகைகள்லாம் இந்த மாதிரி ஒரு அதாம்மா, strategy தனியா எப்படி எடுக்கிறாங்க. வந்து தனியா வந்து பவர் இல்லையோ, மிளகாவோட சேர்ந்தா தானே தனியாவுக்கு பவர். கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி இவங்க வந்து நான் கேட்டேன்னா தனுஷை வந்து சொல்லும் போது இந்த மானியா வந்து பிரபலமாக பேசப்படுறாங்க. ஐயோ மானியா 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 யார் மானியான்னா, தனுஷ் வந்து கூப்பிட்டாராங்க. யார் மூலமாக? மேனேஜர் மூலமாக கூப்பிட்டாருமா. ஏன்னா இருக்கிறது அவன் தான் வந்து இரிச்சவாயன். எங்கே விவாகரத்து நடந்தாலும் அவன் தலையில் போட்டுடலாம் சினிமாவில். தனுஷ்னால தான் ஆமாம், தனுஷால தான் வந்து அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அங்கே குடும்ப பிரச்சனை வேறு ஏதாவது இருக்கும், ஆனால் இங்கேயே வந்து தலையை போட்டு உருட்டுவாங்க. இது தனுஷால தான் வந்து. இதுவே ஒரு வகையில் தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய விளம்பரமாயிடுச்சு. ஆனால் கூடவே குடும்பமும் கெட்டுது இல்லையா? உண்மை தானே? கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அதனால் வந்து உண்மையாக இருந்தால் பேசலாமா, நான் கூட பேசுவேன். அடிப்படையில் உண்மை. ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்ரா பண்ணிக்கிறீங்கன்னா வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா, வந்து இவர் தான் சொல்கிறதும் ஒன்று இருக்குமா, இவரை மாதிரின்னு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இவர் தாங்க வந்து என்ன கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லி சொல்கிறது ஒன்று இருக்குது. இவரை மாதிரி ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி இழுத்தாருன்னா ஒன்று இருக்குல்ல. முதல்ல இவர் கையை பிடிச்சி இழுத்தா சொல்லிட்டு அப்புறம் அவர் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் பிறர் சாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அந்த மாதிரி தான் இதெல்லாம் தப்பு. ஒருத்தர் மேலுக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலமான இது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா உறுதிப்படுத்திட்டு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் நிற்கணும் கடைசி வரைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை அப்படி தான் வந்து விஜய் சேதுபதி வந்து என்னை வந்து தப்பாக நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து சொன்னதை வந்து நான் விட்ரா பண்ணிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன், அது மாதிரி இல்லைன்ற மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவே ஏதாவது செட்டில்மெண்ட் நடந்திருக்கோன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நடக்கிறது தான் சினிமாவில். வந்து இந்த நடிகைகள் வந்து உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க வந்து குரல் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் லைம் லைட்டுக்கு வரணுன்றதுனாலேயே வந்து சில பேர் வந்து பேசுறது இருக்கு. இவர் மேலே வந்து குறிப்பிட்டு நேரடியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகாராகவே கொடுத்தாங்க பாவனா. அதன் மூலமாக என்னாச்சு, ஒரு கமிட்டி, ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து கேரளாவில் அந்த அம்மான்ற அந்த அமைப்பே வந்து சினிமா அந்த நடிகர்கள் சங்கம் இருக்கு இல்லையா கேரளாவில், அது முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பல விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்பட்டு அது கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷனில் போட்டு அதுக்கப்புறம் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது வந்து இப்போ இன்னும் வழக்கு நடக்குது. அது எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குது. அந்த மாதிரி இங்கே இருக்கிற நடிகை யாராவது வந்து எனக்கு ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி இங்கே வேணும், தமிழ்நாட்டிலே வேணும், ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி செக்ஸ் நடிகைகளுக்கும் இந்த மாதிரி நடக்குது. ஆமாம், இங்கே நடக்குது, தமிழ்நாடு நடக்குது சொல்லி யாராவது இது வரைக்கும் மனு கொடுத்துருக்காங்களா அரசுக்கு? இல்லை, கிடையாது. ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் போய் மனு தட்டிருக்காங்களா? கிடையாது. எதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து கேட்டால் என்டர்டைன்மெண்ட் பொழுது போச்சு. இல்லை உங்களுக்கு வந்து விளம்பரம் கிடைக்கணும்னா இவர் என்னை கையை பிடிச்சி இழுத்தாரு, இவர் என்னை கூப்பிட்டாரு, அவர் அதை பண்ணாரு, இதை பண்ண, இது தப்பு இல்லை. கண்டிப்பா இங்கே ஆண்கள்னா வந்து இழிச்ச வயனுங்க, தலையில் மிளகா அரைச்சிடலாம். அது தனுஷா இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் தப்பு. பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, புகாரை பதிவு பண்ணுங்க, அந்த புகாரில் உறுதியாக நில்லுங்க. சும்மா உங்களை விளம்பரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் மானங்கனா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றியும் கவலையும் கிடையாது இல்லையா? நடிகைன்னு சொல்லும் போது எல்லா நடிகைகளையும் இது கொச்சப்படுத்துற மாதிரி இல்லைம்மா, நான் சொல்கிறேன் யார் சொல்கிறாங்களோ அதான் சொல்கிறேன். ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இதனால் எவ்வளோ சிக்கல்கள் வரும் போறீங்க. நீங்கள் ஆண் மீது எளிதாக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதோட விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து சச்சரவாகும், இண்டஸ்ட்ரியில் பேர் கடும். என்னைக்கோ சரக்கடிச்சுட்டு தூங்கினாரு கார்த்திக், ஷூட்டிங் வராத, இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்களா இல்லையாம்மா? நீங்களே சொல்லுங்கள். மார்க்கெட்டே இல்லை, நீங்கள் கூப்பிட்டு வாய்ப்பும் தரப்போகிறது இல்லை, முடிஞ்சு போச்சு கெரியர். யாருடைய கெரியரு? கார்த்திகோட கெரியர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கார்த்தியே வந்துட்டார் அந்த இக்கை எடுத்துட்டு. கார்த்தியே இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடுத்த படம் சர்தார் 2 வந்தால் தான் தெரியும் என்ன நிலமன்ட்டு. இவர் மார்க்கெட்டே இல்லை, ரிட்டையர் ஆயாச்சு, வீட்டில் படுத்தாச்சு. ஆனால் இப்போ உருட்டுறான் என்னென்னு, அவர் வந்து ஷூட்டிங்கு சரியாக வரமாட்டார், அவர் இந்த நடிகையோட அவருக்கு தொடர்பு இருந்தது, இந்த நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிசுகிசுக்கப்பட்டார், அவர் வந்து கல்யாணத்தை பண்ணிட்டாரு, அவங்க மனைவியோட தங்கச்சியை 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ உருட்டுறான். சொல்றது கரெக்டுங்களா? இது வந்து பாதிக்கும் இல்லையா? சிம்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு. காரணம் என்ன? அவர் மீது நிறைய வந்த செய்திகள், குற்றச்சாட்டு கிடையாது. அங்க ஏமாந்ததே சிம்பு தான் ஏமாந்தது. ஏமாத்துறது நடிகைகள் ஏமாத்துனாங்க. இங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே, இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பல நடிகைகளை ஏமாத்தின நடிகர்கள் இருக்கிறாங்க. 2வது கல்யாணம் பண்ணிட்டவங்க இதெல்லாம் இருக்காங்க. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து நடிகைகள் வந்து சேர்ந்து வந்து ஒருத்தரை ஏமாத்தினாங்கன்னா அது சிம்பு தான். இன்றைக்கி வரைக்கும் சிம்புக்கு கல்யாணமே ஆகலை. ஏன்னா அவ்வளோ ஏமாற்றம். முதல் ஏமாற்றம், 2வது ஏமாற்றம், 3வது ஏமாற்றம், 4வது ஏமாற்றம், அப்படி லிஸ்ட்டு நிறைய பெருசாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நடிகை ஏதோ சொன்னாங்க போல இருக்க, இந்த சீரியல் நடிகை ஏதோ ஒன்று டி ராஜேந்தர் கிட்ட வந்து
ஆமா அந்த சிங்கிள் பசங்கன்ற ஒரு ஷோல வந்து அதில் வந்து சாந்தினி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அதுக்கு போனாருன்னு தெரியல. அங்கே போன இடத்துல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டால், நான் சிம்பு வந்து கல்யாணம் பண்ணேன். ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்து தான் வந்து அவனை ஏமாற்றி அவனுக்கு வந்து வாழ்க்கையே இல்லாமல் போச்சு. இப்போ அவன் தெளிஞ்சு வந்து இப்போ ஒரு ஞானி மாதிரி ஆகி புதுசாக அடுத்தடுத்து படங்களில் வந்து சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா மனைவின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. இப்போ நீ உள்ளே புகுந்து இன்னொரு அப்ளிகேஷன் கொடுத்து அப்புறம் அது மட்டும் நீ ரிஜெக்ட் பண்ணி நீ அதை விட்ரா பண்ணிவிட்டு விட்ரா பண்ணிவிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு வச்சுங்களேன். ரிஜெக்ட் பண்ணாதனால தான் பிரச்சனையே. அப்புறம் அதை விட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் நிம்மதியாக இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, நடிகைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நடிகர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். என்றைக்கு தான் பாதிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பாதிக்கும், இல்லை வந்து 5 வருஷம் கழித்து பாதிக்கும். ஏன்னா குடும்பத்தோடு இருக்கிற நடிகர்னால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சலசலப்பாகும். கண்டிப்பாக. அதனால் அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. மாதிரி பண்ண சார் இப்போ சமீபத்தில் பிக் பாஸுக்கு போன வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் எவ்வளோ நல்ல சீரியஸாக எவ்வளோ நல்ல விஷயம் பேசும்போது இப்போ வந்து இந்த திஷ்டி படம் மாதிரி கொண்டு சொல்லுவாங்களே, இல்லை இந்த சிவபூஜையில் கரடி பூந்தா மாதிரி கொண்டு வந்து இப்போ சூர்யா வந்து மும்பைக்கு போயிட்டாரு, இன்னொரு தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, இனிமே தமிழ் சினிமாவை தூக்குறதுக்கு நான் தான். புரியுதுங்களா? தமிழ் சினிமாவோட நிலைமை என்னன்னு புரியுதுங்களா? புரியுது. இதுதான் நிலைமை. இனி வாட்டர்மெலன் திவாகர் தான் வந்து அடுத்த முதலமைச்சர் சொல்லுவான். இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் பொறுங்க, ஒரு 2 படம் புக் ஆகட்டும். இது ஏன்னா வந்து சரி நீங்கள் பாருங்கள், வேணா அதே மாதிரி பேசி காட்டுவா வேணா உங்களுக்கு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சார் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். விஜய் சார் வந்து அவர் வந்து அரசியல் பண்ணிட்டார். அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டார். யாருமே இல்லைப்பா சினிமா, இந்த தமிழ் சினிமா யார் சார் நம்மளை விட்டால் யார் சார் இப்போது? இப்போ என்னை தவிர வேறு யாருமே இல்லை சார். ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுன்னு பேசுவான். அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுட்டு யார் இந்த தமிழ் சினிமா யார் காப்பாற்றுறது? அது மாதிரி அவ்வளோ இது தேவை தான் யாருக்கு இந்த தமிழ். நான் எப்போ சொன்னேன், விஜய் சேதுபதி மார்க்கெட் அவுட்டு. கண்டிப்பாக நிறைய விமர்சனங்கள். விஜய் சேதுபதியோட இந்த பிக் பாஸோட வந்து விஜய் சேதுபதி கரியர் வந்து முடிஞ்சிடும். நான் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இடத்துலேயே வந்து இப்போ வந்து கேட்டினா அதை விட ஒரு படி விஜய் சேதுபதி வந்து இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் ஷீட்டுக்காக வந்து இயங்கணும். யாருக்கு? வாட்டர்மெலன் திவாகர் வந்து கால் ஷீட்டுக்காக இயங்கணும். அந்த மாதிரி நிலைமை வந்துடும். விஜய் சேதுபதி பண்ண மிகப்பெரிய வாழ்க்கையில் இப்போ 2 தப்பு. ஒன்று பிக் பாஸுக்கு ஒத்துக்கிட்டது ஒன்று. அதில் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர்மெலன் திவாகர் வரான்னு சொன்ன போது கேட்டால் விட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இது 2த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார்ல, விஜய் சேதுபதி கெரியர் முடிஞ்சிச்சு. நீங்கள் போட்டு தமிழ்லேயே வைங்க, விஜய் சேதுபதியோட கெரியர் வந்து அவுட், முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர்மெலன் திவாகர் வந்துட்டார். ஆனால் மற்ற சீசனை விட இந்த சீசன் பிக் பாஸ் வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து வெறுப்பாக இருக்கிற மாதிரி சில மக்கள் குப்பையில் வந்து சார் இந்த நார்த் மெட்ராஸில் வந்து இருக்கிற குப்பை தொட்டியில் இருக்கிற அந்த குப்பை எப்படி சார், சவுத் மெட்ராஸில் இருக்கிற குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பை எப்படி சார் கேட்கு? குப்பை தானேம்மா. பிக் பாஸ்னாலே குப்பை தான். பிக் பாஸ்லேயே குப்பை தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வந்து சவுத் மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன். குப்பை தானே. நான் குப்பையில் நம்ம பொறுக்கி பார்த்துட்டா இருக்க முடியும், இது என்ன குப்பை, இது வெஜிடபிள்ஸா, இது நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டு குப்பை தான். அது மாதிரி பிக் பாஸை பார்த்தீங்கன்னா குப்பையான நிகழ்ச்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து யார்? சினிமாவில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 படத்தில் வந்து நடித்தவங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயும் 1-2 படங்கள் நடித்தவங்க, 2-4 படங்களை டைரக்ட் பண்ணுங்க. அங்கேயும் யாரும் இதுவே வந்து ஒரு மோதலாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ சினிமாவில் படம் நடித்தவங்களாம் என்ன இங்கே திறமையான ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து சும்மா கோமாளித்தனமாக பண்ணுறவங்க. இங்கே நல்லா புரியுங்க, வெவ்வேறு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி உண்மையிலே நான் வந்து நீங்கள் சொன்னதுனால, நீ கேட்கறதுனால சொல்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதில், இருந்தாலும் நான் சொல்கிறேன். உண்மையிலே வந்து ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சியாக நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போதே நீங்கள் எந்த மாதிரி நபரில் கொண்டு வரணும்னா ஒரு அறிவார்ந்த நபரில் கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ஒரு விவாதம் நடக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆற்றல் மிகுந்த பேச்சாளராக இருப்பார், இன்னொரு ஆற்றல் மிகுந்த எழுத்தாளராக இருப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற டிபேட்டை காட்டலாம். அல்லது ஒரு சினிமாவில் வந்து நடன இயக்குனராக இருக்கலாம், சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வசனகர்த்தாவாக இருக்கலாம். அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த டிபேட்டு இப்படி ஒவ்வொரு துறையில், ஒரே சினிமா துறையில் இருக்கிறவங்க மட்டுமே நீங்கள் கொண்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் எத்தனை துறைகள் சார்ந்தவங்க இருக்கிறாங்களே. கண்டிப்பாக நீங்கள் நடன இயக்குனர் கொண்டு வாங்க, கலை இயக்குனர் கொண்டு வாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணல. டைவர்ஸ் ஆன பொம்பளைங்க இப்படி இதுதான் என்னை இழுத்து விட்றீங்க. இது மாதிரி நிறைய சொல்லுவேன் நான். அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பாரு. அப்போ விவாகரத்து ஆன பெண்கள்லாம் பிக் பாஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லலாமா? நான் வந்து அந்த அர்த்தத்தை அதுதான் நான் அப்படி இழுத்து விட்றீங்கன்னா நான் உஷாராக நான் இந்த எஸ்கேப் ஆகி இப்படி வந்துட்டுவேன். நான் என்னென்னா, நீங்கள் கூட்டு வந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆற்றல் மிகுந்தவங்கன்னு கேட்குறேன். நான் அதுதான் உதாரணம் சொன்னேன். நான் வெவ்வேறு துறையில் எவ்வளோ துறையில் திறமையான நபர்கள் இருக்கிறாங்க. அது ஃபெமிலியராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பிரபலமானவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பிரபலமானவர்கள் வந்து திறமையானவர்களாக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மைனஸ் ஆகுது. கண்டிப்பாக. ஏன்னா அங்கே திறமையானவர்கள் அங்கே வந்து அங்கே பயணிக்க முடியாது. யாரை இதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் திவாகர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் கேட்குறேன், அந்த ஜிபி முத்துனவர் கூட்டு வந்தீங்க, அவர் தான் பெரிய ஜீனியஸ். அவர் கிடையாது. நீங்களும் சொல்லுங்கள். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா லுங்கியை தூக்கி காட்டுறவன். நீங்களே பார்த்தீங்க. அவன் காரி துப்புறவன். அவனும் இவன் ஒரு வகையான மென்டல் தான், அவன் ஒரு வகையான மென்டல். அவ்வளோதானே வித்தியாசம் தான். அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். இது இல்லை, அவர் வந்த சீசன்ல அவர் ஒரு ஆளு தான் அப்படி கொண்டு வர, இங்கே மொத்தமே இந்த மாதிரி கொண்டு வர. அதுதான் நான் சொல்கிறேம்மா, உதாரணம் தான் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற நம்ம உதாரணம் இப்போ வாட்டர்மெலன் திவாகர் வந்து ஒரு சிவியர் வந்து ஒரு மென்டலி வந்து அப்படின்னு சொல்லுங்கள். மென்டலி அதுக்கு மேலே ஏதாவது போட்டுங்க நீங்கள். மென்டலி வந்து ஜிபி முத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். என்ன இவனை கொண்டு போனால் அவுட் பேஷண்ட்டாக வச்சு பார்க்கலாம். கீழ்ப்பாக்கம் கொண்டு போனால் அவனை வந்து ஐசியூ யூனிட்டில் அட்மிட் பண்ணணும். யாரை வாட்டர்மெலன் திவாகர் வந்து ஐசியூவில் கொண்டு போனோம். ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், செக் பண்ணுறதா இருந்தால். இவனை வந்து ஓபியில் வச்சு பார்க்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே வந்து மென்டலி. ஸோ அதனால் நான் சொல்கிறதுக்கு என்ன உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பிக் பாஸை வந்து நீங்கள் பாருங்கள். அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னு பாருங்கள். கண்டென்ட் விழுந்துடுச்சு. சீசன் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுக்கப்புறம் எல்லாமே காலி. அந்த 1, 2, 3ல ஓரளவுக்கு வந்து பார்த்தவங்க வந்து இது வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்தாங்க. முதல் சீசனில். அடுத்த சீசன்லேயும் ஓரளவுக்கு இது விவாதிக்கப்பட்டது. 3வது சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் 4வது அதுக்கப்புறம் கண்டென்ட் விழ ஆரம்பித்தோன்னே தான் இவங்க உள்ள எல்லா சட்டைகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச்சை ஆக்கிறதுக்கு என்ன வழி. அப்போ தான் ஆபாச வசனங்கள், இரட்டை அர்த்த வசனங்கள், படுக்கை காட்சிகள், ஆடை குறைப்பு எல்லாமே வந்துச்சு. ஸோ ரியாலிட்டி ஷோவில் வந்து நீங்கள் சொல்லலாம், சினிமாவில் வந்து இதை விட மோசமான ஆடை குறைப்புலாம் காட்டியிருக்காங்க, என் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற காட்சிலாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து சினிமா. இது வந்து அப்படி ரியாலிட்டி ஷோன்னு பண்ணும்போது இந்த மக்களுடைய ரசிகர் கூட சொல்கிறார், மக்களுடைய பார்வை வந்து இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரியாலிட்டி ஷோ. அதை வந்து பார்க்கும்போது சினிமான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது விவாதிக்கக்கூடியதாக ஆகுது. இதுக்கு ஒருத்தர் வந்து சூப்பர்மேன் வந்து மார்க் போடுற இடத்துல மக்கள் வந்துடுறாங்க. சரி தப்புன்னு சொல்கிற இடத்துல வந்து ஒரு ஆங்கர் வந்துடுறாங்க. ஸோ பின்னாடி இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிக்கு எல்லாம் இவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த ப்ரோக்ராமோட நோக்கம் வந்து செதஞ்சு போச்சுன்னு சொல்லுங்கள் சார். இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலையரசன் அகோரி அவருமே வந்து நீங்க அகோரி இன்னும் சொல்றீங்க. அவன் அகோரி இல்லம்மா, வந்துட்டான் இல்லம்மா வெளியே. மறுபடியும் அவன் அகோரி. அது அவரு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இல்ல உங்களுக்குலாம் என்ன எதை வச்சு உங்களெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, நானே ஒத்துக்கிறேன், நான் ஒரு கோமாளி தான், நான் வந்து எனக்கு தரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன மாதிரி ஆட்களை யார் வளர்த்து விடுறது, நீங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த இதுவும் வந்து நம்ம எதுக்காகனா இப்போ பெரிய விவாதம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ நேற்றோ முந்தானத்தோட மன்சூர் அலிகான் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பிக் பாஸை பற்றி கேட்கும் போது, ஏன்ப்பா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் தான்ப்பா பிக் பாஸ் சொல்கிறீங்க, நான் அதெல்லாம் பார்க்குறதே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது அதுதான் அந்த இடத்துல மன்சூர் அலிகான்கிட்ட இருக்கிற தப்புன்னு கேட்டினா, நான் அதை பார்க்குறது நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவருக்கு தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்க்கல பிக் பாஸ். மன்சூர் அலிகான் குடும்பத்தில் பார்க்காம இருப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க, நிச்சயமாக பார்ப்பாங்க. அது அவருக்கு தெரியல. அவருக்கு காரணம் கேட்டிங்கன்னா, அவர் சாயந்தரம்னா ஏற்றிக்கிட்டு போய் படுத்துக்கிட்டா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தானே. மன்சூர் அலிகானுக்கு இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு படம் தயாரிக்கிறீங்க, படத்தை இயக்குறீங்க, ஒரு மோசமான ஒரு படத்தை வந்து நீங்கள் இயக்குறீங்கன்னு வச்சிங்களேன், சரிங்களா. ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு நான் மன்சூர் அலிகான் படம்னு சொல்லிட்டு போனேன் சார், அவ்வளோ மோசமாக இருக்குது சார்
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு நினச்சி நான் பிக் பாஸ் பார்க்க போனேன் சார். ஆனால் அங்கே போய் பார்த்து சார் எல்லாமே அசிங்கமாக ஆபாசமாக இருக்குது சார் இல்லையா. ஸோ பார்க்காதீங்கன்னு சொல்கிறார், நீங்கள் காட்டாதீங்கன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து ஓடிட்டு இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஆபாசமான ஒரு சமூக சிந்தனை உள்ளவங்க, ஒரு சமூக நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்க டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போடுவேன், ஆனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க. நாங்கள் எப்படி வேணா காட்டுவோம், ஆனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க. கூடத்தில் டிவி இருக்கும், கையில் ரிமோட் இருக்கும், நீங்கள் அதை ஆன் பண்ணாதீங்க. இது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர், ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க. அப்போ இது சம்மந்தம் கேட்டா நீ அதை பார்க்காத அப்படின்னு சொல்கிறது கேட்டனா, இங்கே ஒருவர் மட்டுமே இல்லை குடும்பத்தில். இப்போ நான் பார்க்க மாட்டேன், ஆனால் இன்னொருத்தர் வந்து நான் கேட்டால் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணும்போது ஏதோ அறிவுபூர்வமாக நீங்கள் காட்டுவீங்க, ஆன் பண்ணும்போது அங்கே ஆபாசம் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூடத்தில் அத்தனை பேரும் தான் அந்த காட்சியை பார்க்குற மாதிரி ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், இது சினிமா, மீண்டும் சொல்கிறேன், இது சினிமா நிகழ்ச்சி கிடையாது, இது ரியாலிட்டி ஷோன்னும் போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு மக்கள் இருப்பாங்க. இதே நீங்கள் சினிமாவாக இருந்தால் சொல்லலாம், அப்பா சேனலை மாற்றுப்பா, இந்த படம் சார் நல்லா இருக்காதுப்பா, இது வந்து மன்சூரிகர் நடிச்ச படம்பா, இது நல்லா இருக்காதுப்பா, வேறு சேனல் போப்பான்னு சொல்லி போயிடலாம். ஏன்னா அது படம், இன்னொரு படம் தேட்டர், இன்னொரு டிவி சேனல் இன்னொரு படம். ஆனால் பிக் பாஸ் வந்து லைவா வேற ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிடிலாம். அதெல்லாம் புரியணும்ல. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஏதோ கேட்குறாங்க, ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க, அவனும் அதான் சொன்னான், யார் விஜய் சேதுபதியும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஏன் வந்து கையில் ரிமோட் இருக்குது ஆஃப் பண்ணுங்கன்ட்டு. நல்லா இருக்குடா நீங்கள் சொல்கிறது, சொல்கிறேன் நான். இப்போ நான் கேட்குறேன், 10 பேர் சேர்ந்து உட்காந்து அவனுக்கு வந்து விஜய் சேதுபதி சரக்கு அடிக்கிற ஆள் தான், நான் சொல்லலை குடிகாரன்ட்டு, அவரே மேடையில் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா, 4 பேர் சேர்ந்து உட்காந்து குடிக்கும் போது நீங்கள் வந்து விஜய் சேதுபதி உட்கார வச்சுருவோம். என்ன சொல்லுது, இப்போ நீ குடிக்காத, நீ வாயை முடிக்க கண்ணை முடிக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுது நான் சொல்கிறது. டிவியை தொடர்ந்து பார்க்குறவங்க, பல நிகழ்ச்சிகள் பார்க்குறவங்க இதையும் பார்க்குறதும் செய்வாங்க. நீ டிவியை இன்னொன்று சொல்லிவிடுங்க, பெஸ்ட்டு டிவியை நீங்கள் வாங்காதீங்கன்னு, அது பெஸ்ட்டு. இன்னும் நீங்கள் ஏன் டிவி வாங்கினா தான் அது பிக் பாஸ் வந்து நிகழ்ச்சி ஒன்று போடுறான், நீ டிவியை கட் பண்ணுறங்க, ஆண்டனாவை கட் பண்ண வந்து டிவியை எடுத்துருங்க சொல்லுவீங்களா? உங்களுடைய தவறை நீங்கள் மறைக்கிறதுக்கு நீ நிகழ்ச்சியை பார்க்காதீங்கன்றது. நிகழ்ச்சியை பார்க்காதனால தான் நீங்கள் இருக்க ஆபாசமாக போயிட்டுருக்கீங்க. காரணம் என்னென்னா கண்டென்ட் விழுந்துடுச்சு, அந்த பிக் பாஸை பார்க்கறதுக்கு ஆட்கள் குறையிறாங்க, வியூவர்ஸ் குறையும் போது அப்போ தான் நீங்கள் ஆபாசத்தை திணிக்கிறீங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பாக.